ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய திரு சமூகத்துல ஊழியர்களாக கர்த்தருடைய திருப்பாத்துல கடந்து வரும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தபடினால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த சனிக்கிழமை தோறும் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை மாத்திரம் இல்ல, சனிக்கிழமை கூட கர்த்தாவே நீர் கொடுத்ததான இந்த வகுப்புமுள்ள நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இன்னும் வர வேண்டிய போதகர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இரக்கத்தால் முடிச்சுட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் போதகர் ஆண்டவரே டேனியல் டானியா அவர்களை கூட நீர் ஆசீர்வதிங்க. மொழிபெயர்க்கிற ஆண்டவரே போதகர் டேனியல் லுஜிக்குமார் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எங்களை எல்லாரும் கூட உங்களுடைய திருப்பிரசனத்துல மறைக்கொள்ளும், தடைகளை போராட்டங்களை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஜீவனுள்ள ஆண்டவருடைய பிரசனம் வெளிப்படட்டும், ரத்த பாட்டுக்குள் போய் மறையும். மகிமே கனம் துதி உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். எம்பாயின் வார்த்தை எல்லாம் வீரர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. தகப்பனே உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகிறோம். அதிகால வேளையில தகப்பனே உடைய பொற்பாதத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேச நாங்கள் கேட்கட்டும். ஆண்டோடைய திருப்பிரசனம் வெளிப்பட கத்தாவே உடைய இரக்கத்தால முடிச்சு விட்டுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்து. ஆண்டவரே நேசுராஜா கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற எங்களையும், ஆண்டவரே உடைய ஊழியத்தில் இருக்கிற எங்களையும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களையும், எங்கள் குடும்பத்தையும், எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களையும் பொறுப்புகளையும் எங்களுக்குடைய ஒவ்வொரு காரியங்களையும் உடைய ரத்தத்துல மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா சத்துருவின் கிரிகளை கட்டி பாதலத்துல தள்ளி போடுது. உமக்காக தொடர்ந்து ஓடும்படியாய் ஆண்டவர் கிருபித்தார். உமக்காக உழைக்க கிருபித்தார். உடைய வருகம் சீக்கிரமா இருக்கிறபடினா உடைய சித்தத்தை மாத்திரமே செய்து தகப்பனே உடைய நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஓ மகிமைப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக ஊழியர்களாக நாங்கள் விளங்க கர்த்தர் கிருபித்தார். மகிமை கனம் துதி உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Amen. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord.
Good morning to everyone. உங்கள் எல்லாருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். And I was so blessed and to have this opportunity to minister to all the pastors in India. இந்திய தேசத்தில் உள்ள எல்லா போதகர்களுக்கும் இப்படியாக ஊழியம் செய்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Like in the past, when I was in India, I always tell you all, you are very, I feel very at home in India and you are family to me. நீங்கள் இந்த தேசத்தில் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தாரை போல நீங்கள் இருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I grew up together with an Indian friend and I see all of you. There's no difference between you and me. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. நானும் இந்திய தேசத்திலே பிறந்து வளர்ந்தவர்களோடு கூட தான் என் சிறு பிராயத்திலிருந்து நான் வளர்ந்திருக்கிறேன். The only regrets I have is I couldn't understand Tamil or Kannada or Telugu. The only regrets I have. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, உங்களுடைய மொழியாகிய இந்த கன்னடா, தமிழ், தெலுங்கு இந்த பாஷைகள் எனக்கு புரியாது. But to see your face, I see the glory of God. I see the joy in the Holy Spirit. உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது தேவ பிரசன்னத்தை மகிமையை நான் உணர்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நான் உணர்கிறேன். Yeah, actually, it's very challenging to be a pastor. விசேஷமாக போதகர்களாய் இருப்பதே ஒரு சவாலான காரியமாய் காணப்படுகிறது. We like to tell the truth, but sometimes we need to wait how much we need to say and how strict we need to be. நாம் சத்தியத்தை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதே நேரத்தில் அந்த சத்தியத்தை சொல்லும்போது அது கடினமான காரியமா இருந்தாலும் ஞானமாய் தெளிவாய் நாம் அதை சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். I used to minister in China as well. இங்கு மாத்திரமல்ல சைனா தேசத்திலும் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். You know, there are always a challenge that how much grace or how lenient we should when come to many things in life. அநேக ஆசீர்வாதங்கள் தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த ஊழியம் நமக்கு ஒரு சவாலான ஊழியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Not every members and including pastors has a full theological training. எல்லா போதகர்களும் விசேஷமாக எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இந்த இறையியல் பயிற்சியை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அதிலே ஒரு சிலர் மாத்திரம் அதை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். Just imagine when God brought the whole Israelites from Egypt, they come out from Egypt, they are in the wilderness. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்து வழி நடத்தும் போது அவர்கள் அந்த வனாந்தரத்தில் இருந்தார்கள். How is Moses or God is going to transform a group of slaves into a great army of God? அடிமைகளாய் இருந்த அவர்களை தேவன் எப்படியாக ஒரு சேனையாய் மாற்றினார் மோசையின் மூலமாக என்பதை நாம் பார்க்கிறோம். I wonder how many of them they can read words because they are slave in the past. ஏனென்றால் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை அடிமைத்தனத்தில் இருந்தபடினாலே எத்தனை பேர்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியா இருந்தது. But God has a way to express His truth through picture and through illustration. ஆனால் தேவன் அவர்களுக்கு தன்னுடைய கட்டளைகளையும் நியாயங்களை விளங்கி கொள்ளும்படிக்கு படங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். That is using the tabernacle of Moses, which God have given him the revelation about the truth. ஆகவேதான் இந்த சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாட்டை மோசேக்கு கொடுத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். I used to went to station by station in China, teach them about the tabernacle of Moses to make sure that they have a proper framework of their theology. நான் இப்படியாக சைனா தேசத்தில் ஒவ்வொரு பகுதியாக கடந்து போய் அந்த மோசையின் ஆசரிப்பின் கூடாரத்தை குறித்து அவர்களுக்கு விளக்கமாய் போதித்திருக்கிறேன். இதன் மூலமாக அவர்களுக்கு அந்த இறையியல் பயிற்சியை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அனுபவத்தையும் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். I wouldn't say everything is in the tabernacle of Moses, but I would say that is the most proper framework of the truth. நான் எல்லா முழு சத்தியமும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அடங்கி இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன். தேவன் வெளிப்படுத்துகிறதான அந்த சத்தியத்தின் முக்கியத்துவம் அங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடினால அதன் மூலமாக ஜனங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன்.
So we are going to walk through the tabernacle of Moses. இன்றைக்கு நாம் அந்த மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்தோடு கூட சேர்ந்து நடந்து கற்றுக்கொள்ள போகிறோம். And even this morning, I won't consider it my proper course. I will take it as this guidance how you get into this truth. இந்த சத்தியத்தை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்ற வழிநடத்துதலையும் உங்களுக்கு கொடுத்து, என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். What I'm going to do with everyone this morning is we are going to have a mind, a special theme in our heart, even though it's not the theme of my sermon. I want everyone to have that kind of mind that I want to go deeper. இது என்னுடைய செய்தியின் தலைப்பாய் இல்லாவிட்டாலும் நீங்கள் இதை மனதிலே கொண்டு இந்த ஆசரிப்பின் கூடாரத்தின் செய்திகளை குறித்து ஆழமாய் அறிந்து படித்துக் கொள்ள வேண்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். You see, every time we go deeper, we are growing. எந்த அளவுக்கு நாம் ஆழமாய் கடந்து செல்லுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். So as a pastors, we always want our members go deeper and deeper. ஆகவே போதவர்களாகிய நாமும் நம்முடைய விசுவாசிகளின் ஆழத்திற்கு மேலாக ஆழத்துக்குள்ளாக கடந்து போகும்படி அவளை வழி நடத்த வேண்டும். Our teachings have to go deeper and deeper. நாம் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களும் மிக மிக ஆழமான விதத்தில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். Our relationship with God also need to be deeper and deeper. நாம் தேவனுக்குள்ளே கொண்டுள்ள அந்த உறவும் ஆழமான ஒரு உறவாய் காணப்பட வேண்டும். Okay, we're gonna start now. இப்போது நாம் ஆரம்பிக்க போகிறோம். And this morning, I want to start with this important message. It's called the worship in tabernacle. ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனை ஆராதிப்பதை குறித்ததான முக்கியத்துவத்தை இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். And I believe that you all still remember what I shared last time is bring ourselves before the Lord. தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நம்மை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதை நினைவிலே கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். I would say that if let's say we can move deeper or go deeper in worship and our relationship with God and our spiritual life will become stronger and more firm. எந்த அளவுக்கு நாம் தேவனை ஆராதிப்பதிலே ஆழமாய் கடந்து சென்று அவரை ஆராதிக்கிறோமோ அந்த அளவு தேவனை அறிகிற அறிவிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் திடமானதாய் நின்று முன்னேறி செல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். So let's start. இப்போது ஆரம்பிக்கலாம். Okay, and here says let me do one more time. Okay, I will start with a reading which we read before in John chapter 4 verse 20. யோவான் 4:20 நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். Okay, to save the time, I will just ask Pastor Daniel to read in Tamil. யோவான் 4:20 வசனம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவன் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். The Bible says that there are discussion between Jesus and the Samaritan woman. அந்த சமாரிய ஸ்திரியோடு இயேசு பண்ணின அந்த சம்பாஷணை குறித்து நாம் அந்த பகுதியிலே வாசிக்க கேட்டோம். And the first things that the Samaritan woman is pointed out that they say our ancestors says that we need to worship in the mountain of Gerizim, but the Jewish people says that they need to worship in Jerusalem.
அந்த சமார ஸ்திரீ இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்களோ எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று அவரோடு கூட இப்படியாக பேசுகிறார். But nevertheless, we need to understand the background of this conversation. இந்த சம்பாஷணையின் பின்பாக அமைந்துள்ள காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாய் காணப்படுகிறது. Because normally the Bible doesn't explain the history about the Mount of Gerizim. இந்த கெர்சிம் அந்த மலையை குறித்ததான அதிகமான அளவிலே நமக்கு அதனுடைய காரியங்களை வேதத்திலே சொல்லப்படவில்லை. We only know the Mount of Zion, we only know about Jerusalem. அந்த சீயோன் மலை குறித்தும் எருசலேம் மலை பட்டணத்தில் இருக்க மலை குறித்து தான் நாம் அறிந்திருக்கிறோம். But the true story is actually the Samaritan, they have once worshipped in the Mount of Gerizim. அந்த சமாரியர்கள் ஒரு காலத்திலே அந்த கெர்சிம் மலையிலே தேவனை ஆராதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். They worship there because there is a person who his name appeared in Nehemiah is called Sanballat of Haran or Haronite. நெகேமியா 2:19 வாசிக்கிறோம். அந்த கெர்சி மலையிலே இருந்த ஒரு நபரை குறித்து அவருடைய பெயர் அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. சன்பலாத் அல்லது ஆரோன் என்று அவருடைய பெயர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Nehemiah, we only have a bad impression about this person, Sanballat. இந்த சன்பலாத்தை குறித்து நான் நெகேமியா புஸ்தகத்திலே வாசிக்கும் போது அவரை குறித்து முரண்பாடான காரியம் தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. But you need to understand the reason why Sanballat want to get close to the Jewish people. ஏன் இந்த சன்பலாத் இந்த யூத ஜனங்களோடு மிகவும் நெருங்கி வந்தவராய் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He want to be a part of a Jewish people, but he doesn't have the bloodline of a Jewish people. அவர் அந்த யூத ஜனங்களோடு ஒன்றாயிருக்க விரும்பினால், ஆனால் அவரோ இரத்த சம்பந்தப்பட்ட விதத்திலே அவர் யூதராய் இருக்கவில்லை. According to the Josephus, the historian's record, Sanballat even funded to build a temple in the Mount of Gerizim under the model of the Temple of Solomon. அந்த சன்பலாத் என்பவர் தன்னுடைய பணத்தின் மூலமாக இந்த எருசலேமில் பட்டணத்திலே கட்டப்படுகிறதான ஆலயத்திற்கு அவர் நிதி உதவி செய்தார் என்று வரலாற்று ஆசிரியராகிய அந்த ஜோசப்பஸ் என்பவர் எழுதியிருக்கிறார். You know, in Nehemiah's time, the Israelite and the Gentiles, they are forced to separate. நெகேமியா நாட்களிலே யூதர்களும் புறஜாதிகளும் அவர்கள் கட்டாயப்படுத்தி பிரிக்கப்பட்டார்கள். One of the reasons they felt that the fall of Jerusalem or the nations of Israel is because they are aligned with the Gentiles. அந்த எருசலேம் விழுந்து போனதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த யூதர்கள் புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்ததினால்தானே அந்த பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. If you understand the history, Sanballat even married her daughter with the sons of the priests. நீங்கள் வரலாற்றிலே பார்ப்பீர்கள் என்றால், இந்த சன்பல்லாத் என்பவர் ஒரு ஆசாரியனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. But later on, the Jewish army demolished the temple in the Mount of Gerizim because they are so angry that Sanballat built something follow the model of the temple of Solomon. சாலமோன் ஆலயத்தை கட்டினது போலவே இந்த சன்பல்லாத்தும் அந்த கெர்சி மலையில ஆலயத்தை கட்டினார் என்பதினாலே யூதர்கள் அதை பிற்காலத்திலே இடித்து போட்டதாக நாம் வாசிக்கிறோம். And here actually give us something very important. இங்க ஒரு முக்கியமான காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது. How about we as a Gentile Christian? புறஜாதிகளாகிய மாறிய நாமும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? What is the difference between the Jewish people's worship and Gentiles as you and me? யூதர்களுக்கும் புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிறதான நீங்களும் நாமும் நம்முடைய ஆராதனைக்கும் என்ன வித்தியாசம் காணப்படுகிறது? The Samaritan, they worship because the ancestor told them you need to worship in such a way.
சமாரியர்கள் தங்களுடைய முற்பிதாக்களுடைய வார்த்தையின்படியே இப்படியாக ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னதுனால அந்த கிருச்சி மலையிலே ஆராதித்தார்கள். You know, in the past, my fathers, they are not Christians, they are Buddhists. என்னுடைய முற்பிதாக்களும் தகப்பனார் குடும்பத்தின் வழியை சேர்ந்தவர்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தார்கள். We are told to worship our ancestor and the God of our ancestor. நாங்கள் இப்படியாக போதிக்கப்பட்டோம், எங்களுடைய முற்பிதாக்களின் தேவர்களை தான் நாங்கள் வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. After we become a Christian, நாங்கள் கிறிஸ்தவர்களாய் மாறின பிறகு we are told to worship. நாங்கள் இப்படியாக தான் ஆராதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, In a different way. வித்தியாசமான விதத்திலே. But are we worship in the truth way, or we just worship the right God, but we are worshiping according to a tradition way? நாம் உண்மையான தேவனை ஆராதித்தாலும் பாரம்பரியத்தின்படியே நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Jesus pointed out three things. இயேசு கிறிஸ்து இங்கு 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். In that conversation, he said, it's not on this mountain and neither in Jerusalem. இந்த மலையில மாத்திரமல்ல, எருசலேமிலும் மாத்திரமல்ல. It is very rare for a Jews to say it's not about worship in Jerusalem. இது ஒரு மிகவும் அரிதான காரியமாய் காணப்படுகிறது. எருசலேமிலே ஆராதிக்க கூடாது என்று சொல்வது யூதர்களுக்கு ஒரு முரண்பாடான காரியம். But second thing he pointed out, what you worship, you don't know. நீங்கள் ஆராதிப்பது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை என்று இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Because what they worship is just the traditions and also mixture of the golden calf of Jerubbaal. Jerubbaal, yeah. அந்த ஜெருபாபேல் செய்த அந்த கன்றுக்குட்டியை கலந்த காரியங்கள். Sorry. It's not Jerubbaal, it's Jeroboam. Yeah. ஜெரோபான் என்று சொல்லுகிறதான் அவர் மூலமா உண்டாக்கப்பட்ட அந்த பொன் கன்றுக்குட்டியின் வழிபாட்டோடு கூட கலந்த பாரம்பரியத்தின் அடிப்படையிலே அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். But the Jews understand because whatever they worship is about salvation. ஆனால் யூதர்கள் அறிந்து கொண்டார்கள், தாங்கள் என்னதான் ஆராதித்தாலும் அது ரட்சிப்புக்குரியதாய் காணப்படுகிறது என்று. And this one also has to do with us. And the last one is about to worship the Father, and is also about to worship the Father in spirit and truth. பிதாவை எங்கும் தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். It's not about the method of worship, it's about who you worship and how you worship. அது ஆராதனை குறித்தது மாத்திரமல்ல, யாரை எப்படி நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்கள் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. And here Jesus pointed out three things. Worship take place regardless of locations and not even bound by traditions. It is not the tradition is bad, but it's about the tradition alone is not enough. இங்கு இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் படுத்தி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் எங்கு தொழுது கொள்ளுகிறீர்கள், எப்படி தொழுது கொள்ளுகிறீர்கள், பாரம்பரியத்தின்படி தொழுது கொள்ளுகிறீர்களா என்பது மாத்திரம் ஆராதனைக்கு முக்கியமான காரியம் அல்ல. And second thing is worship is about salvation. Knowing the salvation of the cross is the motive of our worship. இந்த ஆராதனை என்பது ரட்சிப்பு குறிக்கிறதாய் காணப்படுகிறது. எப்படி அந்த சிலுவையின் கிரயத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து அதன் அடிப்படையில நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். And number 3, Jesus pointed up is about the progress of relationship. And when you are worshiping the Father and Son, Father. நாம் ஆராதிக்கும் போது பிதாவையும் குமாரனையும் நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆராதனையிலே அந்த உறவிலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். And only the sincere worship will bring you closer to the Father. எந்த அளவுக்கு நாம் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவன் அண்டையிலே கிட்டி சேர்க்கப்படுவோம். Now I want you to put your feet in your members' shoes.
இந்த வேளையிலே நீங்கள் அந்த மெம்பர் ஷூ அதாவது உங்களுடைய கால்களிலே இந்த கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நீங்கள் பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். For example, that you have a just an illustration. Your feet is very big, and you wear a number the number 10, the shoes of number size of 10. உதாரணத்துக்கு உங்க கால் பெருசா இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனா அந்த ஷூ 10 நம்பர் அந்த ஷூ நம்பர் 10ஆ இருக்கிறது. And your member is just a kid. The size of his feet is only number 5. உங்க சபை விசுவாசினுடைய அந்த அவருடைய கால் வந்து 5 தான். அவர் நம்பர் 5ன்னு வச்சுங்க. They couldn't understand why you need to worship all the time. எல்லா நேரத்திலும் இப்படியாக ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாய் காணப்படுகிறார்கள். And they also couldn't understand the reason of why we need to repent. ஏன் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற காரணமும் அவர்களுக்கு புரியாமல் போய்விடுகிறது. So we are going into this subject. இப்போதுதான் நாம் அந்த முக்கியமான அந்த தலைப்புக்கு நேராய் கடந்து போகிறோம். Imagine that we are the slaves of Israelite. They come out from Egypt. இஸ்ரவேலர்கள் எப்படி எகிப்திலிருந்து அடிமைகளாக வெளியே வந்தார்களோ அதுபோல நாமும் நம்மை அவமானப்படுத்திக் கொள்ளுவோம். All we see in the past are all idols. Pardon, Pastor? What we see in the past are all idols in Egypt. எகிப்திலே நாம் பார்த்ததெல்லாம் அந்த விக்கிரகங்களை தான் நாம் பார்த்தோம். We don't even see our God. We don't know what God looks like. நம்மை நாம் அடிமைகளாக நினைத்துக் கொண்டு இப்படி யோசிப்போம். அங்க வந்து உண்மையான தேவன் யார் என்று தெரியாது. உண்மையான தேவனை அங்க பார்த்ததில்லை. It this looks like an eagle, or it is look like a lion? Is it looks like a ox? அங்க தேவன் வந்து ஒரு கழுகை போல இருந்தாரா, இல்ல ஒரு எருதை போல இருந்தாரா, இல்ல ஒரு சிங்கத்தை போல இருந்தாரா? We have no idea. அதை குறித்ததான காரியம் நமக்கு தெரியாததா இருந்தது. And God asks us not to make any image. ஆகவே தேவன் எந்த ஒரு உருவத்தையும் நீங்கள் உருவாக்க வேண்டாம் என்று சொன்னார். And how are we going to understand what kind of God we have? இப்படியாக இருக்கும்போது எப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? And then God asked them to build this tabernacle of Moses. ஆகவேதான் மோசே கொண்டு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க தேவன் சொன்னார். So, but this tabernacle of Moses is very special, has 3 parts. இந்த மோசேயினுடைய இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே 3 முக்கியமான பகுதிகள் காணப்படுகிறது. It starts from the outer court. அது வெளி பிரகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. This is outside, and Israelites they can enter here. இது அந்த குறிப்பிடுகிற பகுதி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வருகிற அந்த பிரகாரமாய் காணப்படுகிறது. Then they can enter into the sanctuary. Normally we call it the holy place. இரண்டாவது அவர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதான அதற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கலாம். Then the inner part, the most inner part, we call the holy of holies. அந்த உள்ளான பகுதியை நாம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று நாம் அழைக்கிறோம். Here the Israelite can enter. அந்த வெளி பிரகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வரலாம். Then the holy place is only for the priests. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வெறும் ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்க முடியும். Then the holy of holies is only for the high priest once a year. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மகா பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறைதான் அங்கே பிரவேசிக்க முடியும். Remember what I say. Today we are going deeper and deeper. நான் சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மிக மிக ஆழமான விதத்திலே நாம் கடந்து போகிறோம். First thing, the 3 parts of the tabernacle. முதலாவது காரியம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் 3 பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். The outer court,
what we can see in the outer court, we can see a white curtain, we can see there's a square area, and we also able to see sacrifices are going on outside. அந்த வெளி பிரகாரத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த வெள்ளையான சால்வைகளையும் தோள்களையும் அங்கு பலி இடுகிற காரியங்களையும் வெளிப்புறத்திலே அங்கு பார்க்கிறோம். And there are also this copper or bronze altar and also bronze leaven. அங்கு வெண்கல பலிப்பீடமும் அந்த வெண்கல அந்த தொட்டியும் தண்ணீரினாலே நிரப்பப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். And later on, there is a holy place. There are golden lampstand. There are golden altar of incense and the table of showbread. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். பொன் விளக்கு தண்டை நாம் பார்க்கிறோம். அங்கு தூப வர்க்கம் பலிபீடத்திலே செலுத்தப்படுகிற அந்த தூப வர்க்கத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சமூகத்துவம் வைக்கப்படுகிற அந்த மேஜை இருக்கிறதை பார்க்கிறோம். And then we will see the Holy of Holies. அடுத்ததாக மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அந்த மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். And this in the Holy of Holies, there is an Ark of Covenant and there are mercy seats inside. அங்கு கிருபாசனமும் அந்த தேவனுடைய உடன்படிக்கையும் காணப்படுகிறது. The whole thing is covered by a veil and there is no light except the glory of God. அங்கு எந்த வெளிச்சமும் காணப்படாது. ஏனென்றால் எல்லாம் திரைகளினாலே மூடப்படுகிறது. அங்கு வெறும் தேவ மகிமை மாத்திரம் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். You see, many times when we read the book of Exodus, we jump over this portion of making the furniture of the tabernacle. அநேக நேரம் நாம் இந்த யாத்திராகமம் புஸ்தகத்தை படிக்கும்போது வேக வேகமாக அல்லது அதை தவிர்த்து இப்படியாக இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுகிற காரியங்களை வேகமாய் படித்து முடித்து விடுவோம். But there is a lot of truth in this session. ஆனால் அந்த பகுதியிலே தான் மிக ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. And there are three parts of the tabernacle help us to understand several things. இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கிறதான அந்த மூன்று பகுதி தான் நாம் அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள ஏதுவாய் காணப்படுகிறது. First one, the level of holiness. முதலாவது காரியம் நம்முடைய பரிசுத்தத்தின் அளவை அது குறிக்கிறது. You must understand one thing that there are different level of holiness that we are pursuing. நாம் இதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தத்திற்கு நேராக கடந்து போகும்போது பல தரப்பட்ட அளவிலே அந்த பரிசுத்தத்தின் அளவு அங்கு முன்னேறுகிறதாய் காணப்பட வேண்டும். They are clean, they are holy, and they are most holy. சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம். You see, when we do cleansing, actually it's a preparation. நாம் சுத்திகரித்து கொள்ளும்போது அது ஒரு ஆரம்ப நிலையாக மாத்திரம் காணப்படுகிறது. You see, we need to clean our utensil. For example, your wok, your pan. We want to cook. You need to clean the utensil. நாம ஏதோ ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தும் போது அந்த காரியங்களை செய்வதற்கான பதார்த்தங்களை செய்கிற அந்த பாத்திரங்களை நாம் சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம், ஆயத்தப்படுத்துகிறோம். Before you use your plates to put on the dishes, you need to clean your plates. அந்த தட்டுல ஏதோ ஒரு ஆகாரத்தை போடுறதுக்கு முன்னால அதை நாம் சுத்தப்படுத்துகிறோம். But our life is the same. When we do cleansing, it's a preparation. Our aim is holiness. நம்முடைய நோக்கம் பரிசுத்தத்தை அடைகிறதாய் காணப்படுகிறது. அதற்காகத்தான் முதலாவதாக நம்மை ஆயத்தப்படுத்தும்படி நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம். But there are also a place we call that the most holy. Meaning when you enter into the most holy, it's untouchable. The moment you touch it, it's become defiled.
அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மகா முக்கியமான காரியமா இருக்கிறது. அதை நாம் அடைய வேண்டும். அதை நாம் தொடும்போது முழுவதுமாக நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆகவே மிக ஜாக்கிரதையா இதிலே நாம் காணப்பட வேண்டும். You see, our life in God, in our life of our members, the ministry we have, we are moving from cleansing to become holy, means ready to be used by God, and into the most holy, means only can be used by God. இங்கு நாமும் நம்முடைய ஊழியமும் நம்முடைய சபை விசுவாசிகளும் முதலாவதாக சுத்திகரித்துக் கொள்கிறோம், ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். இரண்டாவதாக நம்மை தேவன் உபயோகப்படுத்தும்படி அந்த பரிசுத்தத்துக்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தேவனால் மாத்திரம் உபயோகப்படுத்தப்படும்படிக்கு அந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் பிரவேசிக்கும்படி மகா பரிசுத்த ஸ்தலத்தை அந்த மகா பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We are asking a very important critical questions about our ministry. Are we just tell them the truth, or we are preparing them into holiness? ஊழியத்திலே நம்மிடத்திலே முக்கியமான கேள்விகள் கேட்கப்படும் போது அவர்களை நாம் ஆயத்தப்படுத்துகிறோமா அல்லது அந்த பரிசுத்தத்தின் நேராக அவர்களை வழி நடத்துகிறோமா? Only when we prepare our members into holiness, then only we can see the work of the Holy Spirit on them. அவர்களை விசுவாசிகளை பரிசுத்தத்திற்கு நேராக ஆயத்தப்படுத்தி அந்த பரிசுத்தத்திலே நடத்தும் போதுதான் தேவ மகிமையை காணப்பட முடியும். If we are only tell them the truth and let them decide what to do, they are not going to transform. வெறும் சத்தியத்தை சொல்லி அவங்க விருப்பத்திற்கேற்றபடி அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்படாது. You are a pastor. நீங்கள் போதகர்களாய் இருக்கிறீர்கள். You have went to from cleansing to holiness, and you give yourself set apart for the use of God. நீங்கள் இந்த 3 பகுதிக்கு நேராக கடந்து போயிருக்கிறீர்கள். உங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தத்தின் நேராய் போய் தேவன் மாத்திரம் உபயோகப்படுத்தப்படும்படிக்கு பரிசுத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். But you wonder why, how come no people want to come to serve as a full-time pastor? ஆகவே ஏன் என்னைப் போல நம்மைப் போல மற்றவர்களும் இந்த முழு நேர ஊழியத்திற்கு வராமல் இருக்கிறார்கள் என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். Maybe it's because they have went through this process from cleansing into holiness until the most holy. You dedicate their life for Jesus. ஒருவேளை அந்த விசுவாசிகள் இந்த சுத்திகரிப்புக்கு நேராக கடந்து போகாமல் இருக்கலாம், அந்த பரிசுத்தத்தின் வழியாய் கடந்து போகாமல் இருக்கலாம். ஆகவேதான் அந்த மகா பரிசுத்த அந்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். You see, even worship has a different depth. ஆராதனையிலும் அளவுகள் காணப்படுகிறது, ஆழங்கள் காணப்படுகிறது. From the very external, you just come in, you casually sing along, external thing, into the most sacred things, your deep worship in God. நாம் வெளிப்படையாக நாம் ஆராதிக்கிறோம், அது ஒரு விதமான ஆராதனை. அது மாத்திரமல்ல, உள்ளான விதத்திலே ஆழமாய் ஆராதிப்பதும் உண்டு. From preparations, like in the outer courts, until the Holy of Holies, the completions of worship. எப்படி அந்த வெளி பிரகாரத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கடந்து போகிறார்களோ அது போல ஆயத்தப்படுத்திக் கொண்டு அந்த பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And from gratitude, we give thanks to the Lord, to the dedication of your whole being before God. ஆகவே தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு முற்றிலுமாக நம்மை அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். I want to, in church service, we have many types of songs. நம்முடைய சபை ஆராதனைகளிலே பல தரப்பட்ட பாடல்கள் உண்டு. Some songs are saying that we are one family, I love you, you love me.
அநேக நேரத்துல இப்படியாக நாம் பாடுகிறோம், நாம் எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம். உங்களை நாங்க நேசிக்கிறோம், நீங்க என்னை நேசிக்கிறீர்கள் என்று அப்படியாக நாம் பாடுகிறோம். There are also songs that declaring God promises, saying that God is our refuge, God is our strength, God will never leave us. அநேக பாடல்கள் இப்படியாக வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே நாம் பாடுகிறோம். அவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார், எனக்கு கோட்டையா இருக்கிறார், அவர் எனக்கு பலனா இருக்கிறார் என்று நாம் பாடுகிறோம். Sorry, I missed the typo. This is supposed to capital G. I didn't aware. And there are also praises to God. Love God, love for God. தேவனை நாம் எப்படி நேசிக்கிறோமோ என்று அதை குறித்து சொல்லி தேவனை புகழ்கிற பாடல்களை நாம் பாடுகிறோம். And there are also times that we give our life, our commitment, everything to God. ஒரு சில நேரத்துல நாம் தேவனுக்கு அர்ப்பணித்து அந்த அர்ப்பணிப்பின் பாடல்களை நாம் பாடுகிறோம். I don't know how Indians, I mean, the way you worship, I believe is the same because I couldn't understand what you sing. But nevertheless, normally we will sing from encourage each other and slowly move towards commitment to God. நாங்கள் எப்படி ஆராதிக்கிறோமோ அதே போலதான் நீங்களும் ஆராதிப்பீர்கள் என்று நம்புகிறீர்கள். என்னவென்றால் நீங்கள் பேசுகிறது அந்த அர்த்தம் எங்களுக்கு புரியாது. முதலாவது ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்துகிற அந்த பாடல்கள் எப்படியாக படிப்படியாக கடந்து போய் அந்த அர்ப்பணிப்பின் நேராக கடைசியாக நாம் பாடுகிறோம். So normally in the church service we have 4 songs at least to bring people from one point to another deeper level of worship. ஆகவே எல்லா ஆராதனைகளும் கிட்டத்தட்ட ஒரு 4 பாடலை பாடுகிறோம். படிப்படியாக அவர்களை இந்த பாடலின் மூலமாக அந்த அர்ப்பணிப்பின் நேராக நாம் வழி நடத்துகிறோம். The important issue is, have you experienced different depths of worship in your life or in the church service? முக்கியமான காரியம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சபை ஆராதனையிலே நீங்கள் அந்த ஆழமாய் தேவனை ஆராதிப்பதை நீங்கள் உணர்ந்து இருக்கிறீர்களா? We used to go to India for ministry. We see that the young children, even the young children, when they see the Malaysian team has come, the IMT team has come, they will sing extra louder. இந்திய தேசத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது சிறு பிள்ளைகளும் கூட மலேசியாவிலிருந்து ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே இன்னும் சத்தமாய் அதிக உற்சாகமாய் பாட ஆரம்பிப்பார்கள். Actually, I'm carefully observe how they worship. நான் அவர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிப்பேன். Sometimes I went to prayer house. ஒரு சில நேரத்துல நான் இந்த ஜெப வீடுகளுக்கு கடந்து போயிருக்கிறேன். Oh, the people worship like they forgot about our existence. They don't even realize that the Malaysians is here. They just worship all their heart. அவர்கள் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிப்பார்கள். யார் வந்தா என்ன, வராட்டி என்ன, யார் வந்தாலும் நான் தேவனை அவர்கள் ஆராதிப்பதிலே மெய்மறந்து இருப்பார்கள். So I want to challenge you one thing. இன்றைக்கு உங்களை சவாலாக நான் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Every time your member come to join the meeting, will you able to let them experience different depths of worship? உங்கள் ஆராதனைக்கு விசுவாசிகள் தேவனை ஆராதிக்க வரும்போது இந்த ஆழமான ஆராதனைக்கு நேராய் நீங்கள் அவர்களை நடத்துகிறவர்களாய் இருக்கிறீர்களா? From the outer court to the holy place, from the holy place to the holy of holies. அந்த வெளிப்புறத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கும், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கடந்து போகிற ரீதியிலே நீங்கள் அவர்களை வழி நடத்துகிறீர்களா? You see, there are 3 levels. A tabernacle have 3 levels. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகளை நாம் பார்க்கிறோம். Outer courts, the holy place, and the holy of holies. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். Okay, first one, the outer court. முதலாவது அந்த வெளிப்பிரகாரத்திலே இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். In the outer courts, it's exposed, it's outside. அந்த வெளிப்பிரகாரம் வெளிப்படையாய் காணப்படுகிறது. அங்கு எல்லாமே நாம் பார்க்கலாம் அங்கிருந்து. You can see everything because there is a sunlight or moonlight.
அந்த இடத்திலே அந்த சூரிய வெளிச்சம் இருக்கும். நைட்ல வந்து சந்திரன் வெளிச்சம் இருக்கும். அங்க வந்து அந்த வெளிச்சத்திலே நம்ம எல்லாவற்றையும் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். You can see everything by natural observation. அங்கு இயற்கையாக காணப்படுகிறதான எல்லா காரியங்களும் பார்க்க முடியும். You see, people can give thanks to the Lord by observation. பார்க்கிறதின் மூலமாக ஜனங்கள் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். When they receive a blessing, they give thanks to the Lord. ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். When you say Jesus is a good God, they follow, they say Amen, Hallelujah. இயேசு நல்ல தேவன் என்று சொல்லும்போது அவர்களும் ஆமென் அல்லேலூயா என்று சொல்வார்கள். Everything is very natural. Everyone can see the cross. Everyone can hear the history, the story of the history. Jesus died on the cross. அந்த சிலுவை பார்க்கிறார்கள், சிலுவையின் உபதேசத்தை கேட்கிறார்கள். எல்லாம் ஒரு இயற்கையாக அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. And this is the first level of worship when we do all the Christian life, where we do things according to our naked eyes, the eyes of our flesh. We observing everything and we give thanks to the Lord. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய பார்க்கக்கூடிய இந்த கண்கள் மூலமாக நாம் பார்ப்பதினாலே கேட்பதினாலே தேவனை ஆராதிக்கிறோம். இது ஆராதனைக்கு ஒரு ஆரம்ப கட்டமாய் மாத்திரமே காணப்படுகிறது. This is the first level. இதுதான் முதல் கட்டம், முதல் பகுதி. Most of the member in this level. அநேக விசுவாசிகள் இந்த முதல் பகுதியிலே தான் இருக்கிறார்கள். Maybe even ourselves in this level. ஒருவேளை நம்ம கூட இந்த முதல் பகுதியிலே கூட இருக்கலாம். Yeah, but the next level says, அடுத்த கட்டம், அடுத்த பகுதி என்ன சொல்கிறது என்றால், we call it the sanctuary or the holy place. அந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலத்தை நாம் சொல்லுகிறோம். Inside this holy place, they are the light of the golden lampstand. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில அந்த பொன் விளக்கு தண்டின் வெளிச்சம் அங்கு காணப்படுகிறது. As you can see in the picture, there are golden lampstand over here. அங்க அந்த பொன் குத்து விளக்கு தண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Then there are the showbread table. அங்கு சமூக தப்ப மேஜை வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். And there are also golden altar of incense. அங்கு பொன் தூப பீடத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். You see, because of the light, the candlelight or the light of this golden lampstand, அந்த பொன் விளக்கு தண்டில் இருந்து வருகிறதான அந்த வெளிச்சத்தின் மூலமாக, and the reflections of this golden pot, அந்த பொன்னினால செய்யப்பட்ட அந்த பாத்திரங்களுடைய அந்த பிரகாசத்தினாலே, the whole place is shining. அந்த முழு பகுதியும் பிரகாசிக்கிறதாய் காணப்படுகிறது. Even in the daytime, the sunlight will not shine in this place except the light of the golden lampstand. இந்த பகுதியிலே பகல் வேளையிலும் அங்கு ஏனென்றால் சூரிய வெளிச்சம் வராது. ஏனென்றால் அங்கு அந்த விளக்கு தண்டின் வெளிச்சம் மாத்திரம் காணப்படும். You see, in here you're able to see the showbread table, and also you're able to see the golden altar of incense. அந்த சமூக தப்ப மீதை நாம் பார்க்கிறோம். அங்கு தூப பீட பொன்னினால் செய்யப்பட்ட அந்த தூப பீடத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். This is, we call it the light of God's, we see that this is the light of revelation. இது ஒரு வெளிப்பாட்டின் வெளிச்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In this place, your spirit receive inspirations by the Holy Spirit to worship God. How good is God? தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை உங்கள் ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் உங்கள் ஆவியிலே அறிந்து உணர்ந்து கொண்டு ஆவியிலே உந்தப்பட்டு தேவனை ஆராதிக்கிற ஒரு பகுதியாய் இது குறிப்பிடப்படுகிறது. For example, that during the worship, God speak to you, and suddenly your worship before God is inspired. You want to worship Him more. ஆகவே
நீ இப்படியாக ஆவியிலே ஆராதிக்கும்போது உங்களோடு கூட பேசுகிறார். இப்படி நீங்கள் தேவனால இடைப்படும்போது, இன்னும் நீங்கள் ஆவியினாலே உந்தப்பட்டு ஏவுதல் பெற்று அதிக அளவிலே தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறீர்கள். Just imagine if all our members only worship God by natural eyes, இதை நீங்க யோசித்து பாருங்க. நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் வெளிப்படையாய் காணக்கூடிய அந்த கண்களின் மூலமாக பார்த்து ஆராதிக்கிறவர்களாய் மாத்திரமே காணப்பட்டால், they can only worship God when they are in a good mood or they are blessed. எப்போதும் அவர்கள் ஒரு நல்ல நிலைமையில ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்போதுதான் அவர்களால தேவனை ஆராதிக்க முடியும். But the moment when they have revelations, they will worship God in the different level. We call it they will enter into the sanctuary. ஆகவே அவர்கள் ஆவியினாலே உந்தப்படும்போது, ஆவியினாலே அந்த ஏவுதல்களை, வெளிப்பாடுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்போது, இன்னும் ஆழமாய் உந்தப்பட்டு அதிக அளவிலே தேவனை ஆராதிப்பார்கள். எப்படி என்றால், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருப்பதைப் போல. They were able to love one and another in the showbread table. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். எப்படி அங்கு சமூக தப்பங்கள் அந்த மேஜையிலேயே வைக்கப்பட்டிருப்பதைப் போல. They can come into a deep worship of an intercession before God. ஆகவே அவர்கள் ஆழமாய் தேவன் அண்டையிலே பேசுகிறவர்களாய் காணப்படுவார்கள். But if they don't have this inspiration of the Holy Spirit, இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவர்களால இப்படி ஆராதிக்க முடியாது. then they were always staying in the outer court. All they are doing is purify themselves, repentance, ask God for forgiveness. This is the only thing they are doing. ஆனா வெளி பிரகாரத்தில் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? வெறும் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்பார்கள். தேவனை நன்றி செலுத்துவார்கள். அவ்வளவுதான். That is the reason why we need to help our members from cleansing into holiness so that they will enter into the sanctuary. ஆகவேதான் நாம் நம்முடைய விசுவாசிகளை இப்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த வெளிப்பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக போய் அதிலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து போகிறதான ஆழமான ஆராதனையின் பகுதிக்கு நேராக நாம் அவர்களை நடத்த வேண்டும். We are not trying to increase more people who always confess their sin. We want to increase as many as possible people who live in holiness and to able to fellowship before the table of showbread and also the golden lampstand. ஆமென். நாம் எப்போதும் நம்முடைய விசுவாசிகள் பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களாகவே அவர்கள் அதிக அளவிலே காணப்பட வேண்டும் என்று நாம் நம்பக்கூடாது. அவர்கள் அதிக அளவிலே பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்தத்திலும் கடந்து போய் ஆழமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆழமாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்படும்படிக்கு நாம் அவர்களை வழி நடத்த வேண்டும். But the challenge is here. The challenge is, are we able to move them deeper and deeper? That is the challenge as a pastor. போதகர்களாகிய நமக்கு கொடுக்கப்படுகிறதான சவால் என்னவென்றால், நம்முடைய விசுவாசிகளை நாம் ஆழமான பகுதிகளுக்கு நேராக வழி நடத்தி செல்லுகிறோமா என்பதுதான். Then we want to look at the Holy of Holies. Here we see there's an ark of the covenant and the mercy seat. அங்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அங்கு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் அந்த கிருபாசனமும் அங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. In the Holy of Holies, there is no golden lampstand. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த பொன் விளக்கு தண்டு அங்கு இருக்காது. Then even the sunlight, moonlight, whatever light, you were never able to reach that room. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல எந்த சந்திர சூரிய நட்சத்திர வெளிச்சங்களும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. A place that completely dark unless God manifests his glory. அந்த இடம் முற்றிலுமாக மிகவும் இருட்டாக காணப்படும். எப்போது அங்கு வெளிச்சம் வர வேண்டும் என்றால் தேவன் தன்னை அங்கு வெளிப்படுத்தினால் மாத்திரமே அங்கு தேவ மகிமையின் வெளிச்சம் காணப்படும். Let me explain one thing with you. That it is one thing about Holy Spirit give you prompting and revelation.
பரிசுத்த ஆவினர் தான் உங்களுக்கு ஏவுதல்களையும் வெளிப்பாடுகளையும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். And compared to God meets you face to face is totally a different level. தேவன் உங்களை முகமுகமாய் தரிசிப்பது, தன்னை வெளிப்படுத்துவது, அது வேறே காரியம். அது வித்தியாசமான அனுபவம். You see, we cherish the Holy Spirit give us revelations. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். But the Holy Spirit want to lead us to meet with God face to face. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனை முகமுகமாய் சந்திக்கும்படிக்கு நம்மை ஆழமான அனுபவத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். You see, we all know that God knows everything. நமக்கு தெரியும் தேவன் சகலவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் என்று. Everything before the eyes of God are naked, nothing can hide anything from him. கர்த்தருடைய பார்வையிலே எல்லாம் நிர்வாணமாய் காணப்படுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்கிறோம். But to enter into the Holy of Holies is completely your self-will. Do you want to reach up to that place? நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் நம்முடைய சுய சித்தத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நாம் சித்தம் பட்டால் மாத்திரமே அதிலே பிரவேசிக்க முடியும். It is like you yourself want to expose to the judgment of God. இது நீங்கள் உங்களையே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நேராக உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்வது. The high priest, if they are not ready, they enter in the Holy of Holies in the day for atonement. அந்த பலி செலுத்தப்படுகிற நாளிலே அந்த மகா பிரதான ஆசாரியன் தன்னை தகுதிப்படுத்தாதபடிக்கு அதற்குள்ளே அவன் கடந்து போவானானால் they will be killed in the holiness of God. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த மகா பிரதான ஆசாரியன் கொல்லப்படுவார். Let me explain. Meeting God face to face is the serious thing. தேவனை நாம் முகமுகமாய் தரிசிப்பது மிகவும் ஒரு பயங்கரமான முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. But that encounter will remove all the fears, doubt, worry, everything will be removed. அப்படியாக நாம் தேவனை இடைப்படுகிறதான அந்த நேரம்தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பயங்கள், சந்தேகங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு எடுத்து போடுகிறது. The manifestations of God's glory to you is God direct revelation. You don't have to interpret the dream. You don't have to interpret anything. It's directly the moment you know and you know. உங்களுக்கு யாரும் அதை வியாக்கியானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியாக நீங்கள் தேவனோடு இடைப்படும் போது அந்த வெளிப்பாடுகளையும் அந்த காரியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளுகிறவர்களாய், தேவனாலே அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். Sometimes revelations, dreams, visions, yet you need interpretation. But direct revelations, you doesn't need this interpretation at all. அநேக நேரங்களிலே இந்த தரிசனங்கள், சொப்பனங்கள், வெளிப்பாடுகள் யாராகிலும் ஒருவர் நமக்கு உதவி செய்து அதற்கான காரியங்களை நமக்கு அர்த்தத்தை சொல்ல வேண்டும். ஆனால் தேவனிடத்திலிருந்து நீங்கள் இல்லை, ஏனென்றால் நீங்களே அதை புரிந்து அறிந்து கொள்வீர்கள். That's why we need to go deeper. ஆகவேதான் நாம் அந்த ஆழமான பகுதிக்கு கடந்து செல்ல வேண்டும். I want to close with 4 keys how we're going to help our members go deeper and go deeper. எப்படி நம்முடைய விசுவாசிகளை மிக மிக ஆழமான இந்த ஆராதனையின் பகுதிக்கு நடத்த வேண்டும் என்பதை குறித்து 4 முக்கிய திறவுகோல்களை உங்கள் மத்தியிலே இப்போது பகிர்ந்து கொண்டு நான் முடிக்கிறேன். We have know the rational, we have know the truth. Pardon, Pastor? We have already know the rational why we need to worship God. We know the truth. நாம் ஏன் தேவனை எப்படி தெரிந்து ஆராதிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது சத்தியம், அதை தெரிந்து கொண்டு நாம் ஆராதிக்க வேண்டும். But to prepare our members, you must see them as a human. நீங்கள் உங்கள் விசுவாசிகளை ஆயத்தப்படுத்தும் போது முதலாவது அவர்கள்
மனிதர்கள் என்பதை அறிந்து அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். There are four keys or four factors that will influence a person whether they can go deep in the worship. விசுவாசிகளாகிய அவர்கள் இந்த 4 பகுதிகளுக்கும் கடந்து செல்வதற்கு முன்பாக அவர்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கான இந்த முக்கிய திறவுகோல்களை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். First one is emotion. முதலாவது உணர்ச்சி. You need to build up you need to help them to have good emotion. அவர்களுக்கு அந்த நல்ல உணர்ச்சிகளை அனுபவிக்கும்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். Or we put it our own way, we need to get our emotion right before we worship God. தேவனுடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிப்பதற்கு முன்பாக நம்முடைய உணர்ச்சிகள் சரியானதாக காணப்பட வேண்டும். It is so hard for a person to worship God when they just finish a quarrel. ஒரு சண்டை போட்டுட்டு வந்தவர் வந்து அதே அந்த உணர்வோடு கூட அவரால தேவனை ஆராதிக்க முடியாது. After a husband and wife just finished their quarreling and you want them to worship God, sometimes it's too challenging. It's very challenging. புருஷன் பொண்டாட்டி வீட்டுல சண்டை போட்டுட்டு அங்க இந்த சபையில வந்து அவங்களால தேவனை ஆராதிக்க முடியாது. அது ஒரு சவாலான காரியமாய் காணப்படுகிறது. But nevertheless, we can build the church with a great attitude, great atmosphere. ஒரு நல்ல சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும். ஒரு நல்ல நடத்தைகளை உண்டாக்கினால் மாத்திரமே அங்கு அவர்களை ஆராதனைக்கு நேராக நாம் நடத்த முடியும். A right emotions, it is a heart of joy or heart of a fear of God. They will have anticipations in the worship service. ஆகவே அவர்களுக்கு அந்த நல்ல உணர்வுகள் இருக்கும்போது, நல்ல உணர்ச்சிகள் இருக்கும்போது, மகிழ்ச்சியோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு உள்ளுணர்வோடு கூட தேவனை ஆராதிப்பார்கள். You see, members need to participate. They need to sing along. They need to open their mouth and sing. And that is very important. சபை ஆராதனையிலே பாடல் பாடும்போது அவர்களும் அதில் ஈடுபடுத்தி கொண்டு வாய்களை திறந்து நன்றாக சத்தமாக உற்சாகமாக பாடும்படிக்கு நாம் அவளை வழி நடத்த வேண்டும். And second thing is mind. The mind, whether it's focused or not. இரண்டாவது காரியம் அந்த மனது, அது நோக்கத்தோடு கூட இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். A mind that is not focused, they will never able to receive light and revelation. அந்த மனது தெளிவான நோக்கத்தோடு இல்லாவிட்டால் எந்த வெளிப்பாடுகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்களால பெற்றுக்கொள்ள முடியாது. Help them to meditate on the word of God. Make them aligned in the same direction. ஆகவே அவர்கள் வேத வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறவர்களாகவும் அந்த ஒருங்கிணைப்பாட்டிலே இணைந்தவர்களாய் அவர்கள் காணப்படும்படிக்கு நீர் அவர்களை நடத்த வேண்டும். Start with scripture, ask them to read and share a few minutes, help them to focus in the right directions. They will prepare their mind to receive more revelation. ஆகவே அவர்களுக்கு வசனத்தை ஒரு சில நிமிடங்கள் சொல்லி அதன் அடிப்படையில் அவர்களை வழி நடத்தி அவர்கள் சிந்தையை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது அப்படியாக அவர்கள் அதிகமான அந்த ஒளியும் வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். Make sure that the handphone or the smartphone are not interrupting them. ஆகவே இந்த சபை ஆராதனை வேளையிலே இந்த மொபைல் போன்கள் எந்த விதத்திலும் தடை உண்டாக்க கூடாதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். You see, you can have 100 members sit in the service for 2 hours, yet they are holding their handphone, they are playing their handphone. Actually, they are not here. They are not able to enter into the holy place. ஒருவேளை 100 சபை விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த 2 மணி நேரம் ஆராதனையிலே அந்த மொபைலை வச்சுன்னு விளையாடின்னு அதையே பார்த்து கொண்டிருந்தால் அவர்களால அந்த ஆழமான பகுதிக்கு கடந்து செல்ல முடியாது. தேவனுடைய வெளிப்பாடுகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்களால பெற்றுக்கொள்ள முடியாது. I have a pastor's friend. His church, every time in the service, they will ask the young people to surrender their mobile phone, on the table before the service start.
எனக்கு ஒரு போதகர் நண்பரா இருக்கிறார். அவருடைய சபையில அவர் ஆராதனைக்கு முன்பாக எல்லா வாலிப பிள்ளைகளிடத்திலிருந்து அந்த மொபைல் ஃபோன வந்து முன்பாக வைக்கும்படி கேட்டுக்கொள்வார். This is so powerful அது ஒரு வல்லமையான காரியமாய் காணப்படுகிறது. because God wants us to totally meditate on Him. ஆகவே தேவன் முற்றிலுமாக நாம் அவரை மாத்திரம் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். You see, when I was in India, I realized that sometimes halfway in the service, people will walk in and say, calling their friend, calling their relative, disturb the atmosphere. நான் இந்திய தேசத்துல இருக்கும்போது இந்த ஆராதனை வேளையில பார்த்திருக்கேன். பாதியில எந்திரிச்சுப்பாங்க, வெளிய போவாங்க, யாரானா உள்ள கூப்பிடுவாங்க, வான்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க. அது இடறலை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. And then the third one is will. 3வது காரியம் சித்தத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. A person has his own will. Is he willing to surrender? Is he willing to submit? ஒவ்வொரு நபருக்கும் தன்னுடைய சுய சித்தம் உண்டு. அவர் தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்கிறவராய், அர்ப்பணிக்கிறவராய் காணப்பட வேண்டும். You see, they need to know where to go. அவர்கள் எப்படி போக வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். They must be challenged to give their all to God. அவர்கள் தங்களுக்குள்ளான எல்லாவற்றையும் தங்களையும் தேவனுக்கு கொடுக்கும்படி ஒரு சவாலோடு கூட தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Don't just preach, challenge them. வெறும் பிரசங்கம் பண்ணாதீங்க, அவர்களை சவால்களுக்கு நேராக வழி நடத்துங்கள். Only when they are challenged, they will make decision. நீங்கள் அவர்களை சவாலுக்கு அழைத்தால் ஒழிய அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள், காரியங்களை தீர்மானிக்க மாட்டார்கள். And that decision will help them to surrender to God. இப்படிப்பட்டதான தீர்மானங்களை அவர்கள் எடுக்க நாம் வழி நடத்தும் போது அவர்கள் தங்களை முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். Challenge them to give their worship as if this is the last day of their worship. அவர்களை இப்படியாக நாம் சவாலாய் சொல்லி வழி நடத்த வேண்டும். ஒருவேளை இதுதான் உன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாளா இருக்குமானால் நீ எப்படி தேவனை ஆராதிப்பாயோ அதை போல நீ இன்றைக்கு தேவனை ஆராதி என்று நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். Too many times we pastors only like to go to the last one, soul and spirit, longing and offering. நாம் போதகர்களாகிய நாம் அநேக நேரத்திலே இந்த கடைசி பகுதிக்கு தான் நாம் சொல்லுகிறோம். But we never prepare them emotion, mind or will. ஆனால் நாம் அவர்களுடைய உணர்வுகளையோ அவர்களுடைய மனதையோ அவர்களுடைய சித்தத்தையோ நம்ம ஒரு நேரத்திலும் அதை ஆயத்தப்படுத்துவதில்லை, அதற்கான காரியங்களும் செய்வதில்லை. Let us build them. Let us help them go deeper from outer court to holy place to the holy of holies. அவர்களை நாம் கட்டுவோம், ஆயத்தப்படுத்துவோம், உருவாக்குவோம். வெளிப்பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக மறுகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகும்படியாக. From the natural understanding by looking at the surrounding to the revelation of the Holy Spirit in us. அந்த வெளிப்படையான கண்களாலே வெளிப்புறத்திலிருந்து பார்க்கிற காரியத்திலிருந்து உள்ளான காரியமாகிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வெளிப்பாடுகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக அதற்கேற்றாற் போல நாம் அவர்களை வழி நடத்த வேண்டும். From the revelation of God, we enter into encountering God. அந்த தேவனுடைய வெளிப்பாட்டின் மூலமாக தேவனோடு கூட முகமுகமாய் சந்திக்கிறதான அந்த அனுபவத்திற்கு நேராக வழி நடத்த வேண்டும். It's only through this way we are able to enter the Holy of Holies. இப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதனால் மாத்திரமே நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக கடந்து போக முடியும்.
I want to say one thing, that is, we are bringing our members deeper and deeper. நாம் நம்முடைய விசுவாசிகளை ஆழமான பகுதிகளுக்கு நேராக வழிநடத்த நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். Your job is not inform your members what happened to God. இது என்ன நடந்தது, இப்படி நடந்தது என்று ஒரு தகவலை நாம் சொல்லுகிறவர்களாக மாத்திரம் நாம் காணப்படக்கூடாது. But your duty is to bring them into a deeper and deeper relationship with God. நம்முடைய முக்கியமான வேலை என்னவென்றால் மிக மிக ஆழமான அந்த வெளிப்பாட்டிற்கு நேராக விசுவாசிகளை வழி நடத்த வேண்டும். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Lord Jesus, we come before you. இயேசுவே, நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். Help us go deeper and deeper in you. ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் இன்னும் மிகவும் ஆழமாய் கடந்து போக உதவி செய்யும். Help us, Lord, to have that great desire. We want to encounter you more. ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை குறித்து அறிகிறதான அறிவிலே வளரவும் மோடு இடைப்படுகிறதான அந்த அனுபவத்திற்கு நேராக கடந்து செல்லத்தக்கதான இருதய வாஞ்சையை கொடுப்பீராக. Lord, we don't want to just round and round the garden and not going anywhere. ஆண்டவரே, சும்மா சுற்றி சுற்றி வருகிறவர்களாய் நாங்கள் காணப்படக்கூடாது. We don't want to stay in the outer court where we worship only by our intellectual, our rational. ஆண்டவரே, எங்களுடைய பகுத்தறிவினாலும் அறிவினாலும் மாத்திரமே அந்த வெளி பிரகாரத்திலே நின்று உம்மை ஆராதிக்கிறவர்களாக மாத்திரம் நாங்கள் காணப்படக்கூடாது. Lord, we want to went through this cleansing process. ஆண்டவரே, இந்த சுத்திகரிப்பின் பகுதிக்கு நேராக நாங்கள் கடந்து போக வேண்டும். That we were able to enter into the holy place. இதன் மூலமாக அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். Lord, we want to, our holiness, Lord, we want to move deeper. இப்படியாக இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் ஆழமாய் நாங்கள் கடந்து போக உதவி செய்யும். Lord, our worship, Lord, we want to enter deeper. ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைகளில இன்னும் அதிகமாய் ஆழமாய் உம்மை ஆராதிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். And our relationship with you, our encounter with you, we want to enter deeper. ஆண்டவரே, உம்மிலே இருக்கிறதான அந்த உறவிலே உம்மை நாங்கள் முகமுகமாய் சந்திக்கிறதான அந்த அனுபவத்திலே நாங்கள் மேலோட்டமாய் நிற்காமல் ஆழமாய் கடந்து போக உதவி செய்யும். And Lord, we want to give all the glory to you. Help us, Lord, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். I want to bless all the pastors, my family here. I pray, Holy Spirit, you guide them. என்னுடைய குடும்பமாகிய எல்லா போதகர்களையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. ஆமென். ஆமென். Amen. Praise the Lord. Over to you, Pastor Stanley. Amen. Thank you, Pastor. Yes. We'll put a benediction, Pastor. You can put a benediction. I've done the prayer. Oh, thank you very much, Pastor. ரொம்ப ஆழமான ஒரு சத்தியத்தை கேட்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். We heard the deep, the truth of God, which will be useful in our ministry. நம்முடைய ஊழியத்தின் பாதைகளில ஆழமான உபயோகப்படுகிறதான ஒரு சத்தியத்தை கேட்டோம். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஆக்சுவலி விவரிக்கிறது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. இட்ஸ் நாட் ஈஸி திங். The describing and explanation of the tabernacle of God, it's a really grace of God. God given us opportunity. I believe this will useful in our ministry. உங்க ஊழியங்கள்ல இது ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து டியூஸ்டே காலையில 6 மணிக்கு சந்திக்கலாம். God bless you all. Praise God. Praise the Lord. Thank you very much. God bless you. Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord. Yes, praise God. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
Praise the Lord. Daniel, స్తోత్రం. Praise the Lord. బాబయ్య స్తోత్రం. Praise the Lord. Praise the Lord, pastor.